ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 20-2-2019 புதன்கிழமை விளம்பி வருடம் மாசி மாதம் 8ஆம் நாள். தேய்பிறை பிரதமை திதி மாலை மணி 5:37 வரை, பின்னர் துவிதியை. நட்சத்திரம் மகம் காலை மணி 7:59 வரை, பின்னர் பூரம். மறுநாள் காலை 5:03 வரை. இன்று மாசி மகம். யோகம் அதிகண்டம் மாலை 7:26 வரை, பின்னர் சுகர்மம். பாலவகரணம் காலை 7:29 வரை, பின்னர் கௌலவம். ராகு காலம் பிற்பகல் மணி 12:35 முதல் 2 மணி வரை. யமகண்டம் காலை மணி 8:20 முதல் 9:45 வரை. குளிகை காலை மணி 11:10 முதல் 12:35 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம், பரணி பூரம் பூராடம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம், மிருசிஷம் சித்திரை அவிட்டம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம், கும்பம் ஆகியவையாகும். கீழ்ப்படிதல் உள்ள ஆன்மீகம் ஆர்வம் உள்ள மேஷராசி அன்பர்களே, தம்பதிகளிடையே சிறு சிறு ஊடல்கள் ஏற்படலாம். அனைவருடனும் அனுசரித்து சென்றால் எல்லாம் நன்மையாகவே நடக்கும். சிலருக்கு மனக்கவலைகள் ஏற்படலாம். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பதவி உயர்வில் கிடைக்க தாமதம் ஏற்படலாம். பெண்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அதிகாரிகளுக்கு திருப்தி இருக்காது. பெண்கள் தங்களை விதவிதமாக அலங்கரித்து கொள்ள விரும்புவர். உத்தம குணங்கள் அதிகமாகும். வாழ்க்கையில் புதிய வசதிகள் மேம்படும். கல்வியில் வெற்றிகளை குவிப்பீர்கள். வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. வீட்டு செலவுகள் எகிரும். பயணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுதல் அரிது. மாணவர்கள் படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9, கவரும் எண்கள் 4 மற்றும் 8, சாதகமான எண்கள் 2, 3, 5, அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, மஞ்சள், செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜை செய்து அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். கருணையுள்ள இரக்கம் மிக்க பண்புடைய ரிஷபராசி அன்பர்களே, தாயின் ஆரோக்கியத்தில் தனி கவனம் தேவை. தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். முன்னேற முயலுங்கள். வெற்றி என்றும் உங்கள் பக்கம். வாகன சுகம் குறையும். நீர்நிலைகளில் எச்சரிக்கையுடன் இருத்தல் அவசியம். பங்காளிகள் கை ஓங்கும். சிலருக்கு வீண் விவாதங்களால் வீண் பழிகள் வரக்கூடும். எனவே எதிலும் எச்சரிக்கையுடன் இருத்தல் அவசியம். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்காமல் தொல்லை தருவர். உடல் பலம் குறைந்து அசதியாக உணர்வீர்கள். காரிய தடைகள் ஏற்படலாம். ஈடுபடும் வேலைகளில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத நிலை ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6, அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், பச்சை, வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். ஆணவம் மிக்க பாசமான தற்பெருமை மிக்க மிதுன ராசி அன்பர்களே, மனதில் தைரியமும் புதிய தகவல்களால் உற்சாகமும் பிறக்கும். மனையாளின் ஒத்துழைப்பு மனமகிழ்ச்சி தரும். முகநூல் மூலம் நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்கள் உதவி நன்மை பயக்கும். உயர் போகம், சந்ததி விருத்தி, பதவி உயர்வு என அதிர்ஷ்டம் தரும் நாள். வாக்குவன்மையால் வருமானம் பெருகும். பயணங்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மனைவியிடம் அதிக அன்பு செலுத்துவீர்கள். கார் போன்ற உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை பூலோகத்தில் ஒரு சொர்க்கமாக இனிக்கும். தெய்வ நம்பிக்கை கூடும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9,
சாதகமான எண்கள் 1 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பர்பிள், பச்சை, நீலம் மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு, சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதம், மஞ்சள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும், சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். அமைதியான, ஞானம் மிக்க, சூழலுக்கு தக்க மாறிக்கொள்ளும் கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு சுமாரான நாள். குடும்பத்தில் புதிய சர்ச்சைகளும் வாக்குவாதங்களும் உண்டாகலாம். எதையும் சமாளிக்கக்கூடிய செயல்திறன் அதிகரிக்கும். சுப செலவுகள் கூடும். சுக சௌக்கியத்திற்கு பங்கம் விளையும். எதிர்பார்த்த இனங்களிலிருந்து பணவரவு தாமதப்படும். எதையும் சாதிக்கும் திறமை பெறுவீர்கள். தனலாபம், குடும்ப நிம்மதி ஆகியவை குறையும். தொழில் முதலீடுகளை ஒத்தி போடுவது நல்லது. வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். வாக்குவாதங்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எழலாம். அனாவசிய செலவுகளை குறைப்பது நல்லது. மனச்சங்கடங்கள், சச்சரவுகள் ஏற்படும். மாணவர்கள் நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6. கவரும் எண்கள் 8 மற்றும் 1. சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம், சிகப்பு மற்றும் மஞ்சள் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: தொடர்ந்து சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்தலும், சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். தன்னம்பிக்கை, முரட்டுத்தனம், துணிச்சல் மிக்க சிம்மராசி அன்பர்களே, தனவரவு தாராளமாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடக்கும். வாக்குமன்மையால் பொருளாதார நிலை மேம்படும். ஆராய்ச்சியாளர்களுக்கு அருமையான நாள். மனைவியிடம் அதிக அன்பு செலுத்துவீர்கள். கார் போன்ற உயர் வாகனங்கள் கிடைக்கும். பணியில் பதவி உயர்வு, மன திருப்தி ஆகியவை ஏற்படும். புத்தாடை அணிகலன்கள் புதிதாக சேரும். பெயரும் புகழும் உண்டாகும். தொழில் விரிவாக்கத்தால் வருமான உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். வியாபாரிகளுக்கு செல்வச் செழிப்பும் முன்னேற்றங்களும் ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கல்வியில் புகழ் உயரும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9. சாதகமான எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் பச்சை, கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரரை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு ஆடை அணிதல், சிவப்பு மலர்களால் அர்ச்சித்தல், கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். சாந்த குணம், சுறுசுறுப்பு, ஆழ்ந்த கல்வியுடைய கன்னிராசி அன்பர்களே, தொழில் புரிவோருக்கு வீண் செலவும் பணமுடையும் ஏற்படும். இடமாற்றங்களை எதிர்பார்க்கலாம். வீண் பயணங்களால் செலவுகள் அதிகரிக்கும். நிர்ணயத்திறன் குறையும். எடுத்த காரியங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத நிலை ஏற்படும். சூதாட்டம், ஸ்பெக்குலேஷன் போன்றவற்றில் ஈடுபடாதிருப்பது நல்லது. முறையற்ற வழிகளில் பணம் வரலாம். உறவுகளிடையே மனக்கசப்பு உருவாகும். தண்ட செலவுகள் ஏற்படலாம். எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். பண விரயமாகும். சாப்பிட நல்ல உணவு கிடைக்காது. மாணவ மாணவிகளுக்கு புத்தியும் அறிவும் மங்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7. சாதகமான எண்கள் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு, வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகம், முத்து, பச்சை, வைரம், மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பின் அணிவது உத்தமம். பரிகாரம்: மகாலட்சுமியை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது துவரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். விளையாட்டுத்தனம் மிக்க கல்வியில் சிறந்த துளாராசி அன்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக
பெரியோர்களின் சந்திப்பு இனியதாக அமையும். சுபகாரிய நிகழ்ச்சிகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். மகான்களின் ஆசியும் புதிய தொடர்புகளால் நன்மைகளும் ஏற்படும். சிலருக்கு உயர் வாகனங்கள் கிடைக்கும். பிரபலமானவர்களின் ஆறுதலும் நட்பும் கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணியத்தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும். பெண்களால் நன்மை உண்டு. காரிய வெற்றி தரும் களிப்பான நாள். அரச ஆதரவு இருக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். வியாபாரிகளுக்கு செல்வச் செழிப்பும் முன்னேற்றங்களும் ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து கல்வி சிறக்கும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7 ஆகும். சாதகமான எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை மற்றும் சிவப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிதல், வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். கலைத்திறனும் தெய்வ நம்பிக்கையும் மிக்க விருச்சிக ராசி அன்பர்களே, புதிய உத்தியோக வாய்ப்புகள், பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் இனிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். விருப்பங்கள் நிறைவேறும். எல்லா காரியங்களும் அனுகூலமாகும். சாதுரிய பேச்சால் அனைவரையும் கவர்வீர்கள். புதிய வேலைக்கான ஆணை கிடைக்கப்பெற்று மனம் மகிழ்வீர்கள். பிறருக்கு உதவி புரிவதில் பேரின்பம் அடைவீர்கள். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்ந்து மகிழ்வர். பணவரவு மற்றும் பெண்களால் லாபம் ஏற்பட்டு புகழ் ஓங்கும். விருப்பங்கள் கைகூடும். மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் ஏற்பட்டு வெற்றிகள் குவியும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, மஞ்சள், கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை, பச்சை ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் மஞ்சள் புஷ்பராகத்தை அல்லது செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்து செவ்வாய்க்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணிவது தோஷ நிவர்த்தி தரும். நிர்வாகத்திறன் மிக்க பேராசை மிக்க தனுராசி அன்பர்களே, பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடும் அதன் காரணமாக குடும்ப அமைதியும் ஏற்படும். சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும். சுப செய்திகளால் மனம் மகிழும். மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீர்கள். மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் அதிகரிக்கும். நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும். உல்லாச பயணங்கள் உற்சாகம் தரும். தெய்வ நம்பிக்கையும் பாக்கிய விருத்தியும் ஏற்படும். கோவில் திருப்பணிகள், உழவாரப் பணிகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள் சந்திப்பால் மனதில் மகிழ்ச்சி கூடும். மாணவ மாணவிகளின் கல்வி சிறக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, பச்சை, கிரீம், வெள்ளை மற்றும் வெளிர் நீளமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்த மோதிரத்தை வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். புஷ்பராகம் அணிய, மஞ்சள் மலர்களால் அர்ச்சிக்க, கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். ஆழ்ந்த கல்வியும் ஆராய்ச்சி மனப்பான்மையும் உடைய மகர ராசி அன்பர்களே, பணவரவுகள் அதிகரித்தாலும் தான தர்மமென கைப்பணம் கரையும். தேவையென்று வரும்போது கையில் இருக்கும் பணம் கூட உதவாமல் போகும். காற்றடிக்கும் போதே தூற்றிக்கொள்வது போல் நல்ல லாபம் வரும்போதே சேமித்து வைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும். பெண்கள் சமூக விரோதிகளிடம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மனைவியின் கலகத்தால் மற்றவர்கள் பகை ஏற்படும். பணிமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உயரதிகாரிகளும் பணியுடன் நடந்தால் உயர்வு உண்டு. சுறுசுறுப்பற்ற நிலையில் காரியத்தடைகள் ஏற்படலாம். இஷ்டத்திற்கு மாறாகவே எல்லாம் நடக்கும். மாணவர்கள் வெற்றிகரமாக கடினமாக உழைக்க வேண்டும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3.
மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிகப்பு, கருப்பு மற்றும் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். தெளிவான பேச்சுடைய புலமைமிக்க கும்பராசி அன்பர்களே, பணவரவால் மனம் பரவசப்படும். ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் சேரும். காதல் ஈடுபாட்டால் கவலைகள் மறந்து களிப்படைவீர்கள். அரசாங்க உதவிகள் தடையின்றி கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வாகன மற்றும் போகன சுகங்கள் கூடும். அரசால் அனுகூலம் உண்டு. கையில் பணமும் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும். எதையும் சாதிக்கும் திறனும் நினைத்ததை நினைத்தபடியே முடிக்கும் முனைப்பும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தரும். புத்திரபாக்கியம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிகப்பு, வெள்ளை மற்றும் கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிதல் உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். இரக்க குணமுள்ள ஆகாய கோட்டை கட்டும் மீனராசி அன்பர்களே, தனவரவு கூடும். எதிரிகள் பணிவர், எதிர்ப்புகள் குறையும். நண்பர்கள் உதவி நன்மை பயக்கும். புதிய பெண் சிநேகம் புத்துணர்வு தரும். எதிர்பார்த்த வரவுகள் வந்து ஏற்றம் தரும். மனதில் சொந்த வீடு வாங்கும் எண்ணம் உருவாகும். புது பெண்கள் சிநேகம் உண்டாகும். அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கும். வாகன வசதியும் நற்கல்வியும் கிடைக்கும். புதிய வியாபார யுக்திகளால் அதிக லாபம் அடைவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9 ஆகும். அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு, ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலமாகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: தொடர்ந்து லட்சுமி நரசிம்மரை வணங்கி வர நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகம் அணிய அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்ய தோஷங்கள் நிவர்த்தியாகும்.